வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு ஒரு ஐடியாவே இல்லாம கிச்சனுக்குள்ள வந்திருந்தேன். அரிசி எடுக்கும்போது தான் தோணுச்சு. இன்னைக்கு வேணா நம்ம ரசம் வச்சு பார்க்கலாமேன்னு. எனக்கு எங்க வீட்ல பண்ற மாரி குழம்பு வகைகள் எதுவுமே சரியா வாய்க்காது. வாய்க்காதுன்னு இல்ல. அத நான் ரொம்ப ட்ரையே பண்ண மாட்டேன் எப்பயும். இன்னைக்கு தான் அதிசயமா சரி ரசம் வேணா பண்ணலான்னு பார்த்தேன். பூண்ட தட்டி எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு வேலை கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி தான் இருந்தது. ஏன்னா சிம்பிள் ரெசிபீஸ் தான் எல்லாமே பண்றதுனால. ரசத்துக்கு எல்லாருமே தக்காளி இந்த மாரி கைட்டயே அழகா மசிச்சு போட்டுறாங்க. எனக்கு மட்டும் அது என்னமோ தெரியல. அது மேஷ் ஆகவே மாட்டேன்ருச்சு. ஒரு மாரி கொத்தலும் கொதக்கலுமா தான் வந்தது. ஈவன் நான் பழுத்த தக்காளி தான் எடுத்திருந்தேன். அது ஏனோ தெரியல. எனக்கு சரியாவே வரல. சரி நம்ம தானே சாப்பிட போறோம்ன்னு சொல்லிட்டு வந்தத வச்சு அப்படியே ஒரு ரசத்தையும் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருந்தது. கடகடன்னு முடிஞ்ச மாரி இருந்தது. இந்த மிளகு, சீரகம்லாம் கூட ஆல்ரெடி இடிச்சு வச்சது இருந்ததுனால, சட்டுன்னு எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி தான் தோணுச்சு. உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. வழக்கம் போல எல்லாத்தையுமே நீட்டா பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன்.